84வது தசகம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சூரிய கிரகண காலகட்டத்தில் துவாரகாபுரியை பாதுகாக்கிறதுக்காயிட்டு கிருதவர்மாவையும் பிரத்யும்னனையும் நிப்பாட்டிட்டு யாதவர்களோடு கூடிட்டும் ஸ்திரீ ஜனங்களோடு கூடிட்டும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சமந்த பஞ்சகம் அப்படிங்கிற புண்ணிய தீர்த்தத்துக்கு போனேள். ரொம்ப ரொம்ப முன்னால பரசுராமன் சத்திரியர்களையெல்லாம் வதிச்சு சத்திரியர்களோடு ரத்தத்தால 5 രക്ത കുളങ്ങളെ ഉണ്ടാക്കിനാർ. അതെയാക്കും സമന്ത പഞ്ചകം அப்படின்னு சொல்லப்படுறது. புண்ணிய தீர்த்த குளமாக்குமது சம்பூர்ணமான சூரிய கிரகணம் வரது அப்படின்னு தெரிஞ்சோன்னே புண்ணிய தீர்த்தமான சமந்த பஞ்சகத்தில் முங்கி குளிச்சு கிரகண தோஷம் இல்லாம பண்ணறதுக்காயிட்டு சுத்தி வருத்துறதுக்காயிட்டு எல்லாரும் அந்த சமந்த பஞ்சகத்துக்கு யாத்திரையானா. முங்கி குளிச்சு புண்ணிய கர்மங்கள் எல்லாம் செய்யறதுக்கு பாண்டவர்களும் கௌரவர்களும் யாதவர்களும் எல்லாம் அந்த சமந்த பஞ்சகம் அப்படிங்கிற புண்ணிய தீர்த்தத்தை பிராபிச்சா. அதாக்கும் இந்த ஸ்லோகம். அதா துவம் அதுக்கப்புறம் பகவானே நீங்கள் கொஜித் ஒருக்கா தபன உபராக காலே சூரிய கிரகணம் வந்து சேர்ந்தோன புரி துவாரகாபுரிய கிருதவர்மாவையும் காமசூனு பிரத்யும்னனையும் நிததது துவாரகாபுரியில பாதுகாப்பு காவலர்களாயிட்டு அங்க நிப்பாட்டிட்டு துவாரகாபுரியை நீங்கள் பார்த்துக்குங்கோம், நாங்கள் எல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யதுகுல மகிழ ஆவிருதா யதுகுலத்தில் இருக்கிற ஸ்திரீகள் யாதவர்கள் எல்லாரையும் கூட்டிண்டு சமந்த பஞ்சக ஆக்கியம் சமந்த பஞ்சகம் அப்படின்னு பேர் இருக்கிற சுதீர்த்தம் புண்ணிய தீர்த்த ஸ்தானத்துக்கு சமுபாகதா ஆசி எல்லாரும் നന്നാ എത്തിച്ചേർന്നേളേ. പരശുരാമൻ 21 തടവൈ ക്ഷത്രിയ വംശത്തെ നശിപ്പിച്ച് ക്ഷത്രിയ രക്തത്താല് നിറയെ കുളങ്ങൾ സമന്ത പഞ്ചകത്തില് ഉണ്ടാക്കിനാർ. മുഖ്യമാ 5 குளங்களாக்கும் அங்க உண்டாக்கினது. அதனால சமந்த பஞ்சகம் அப்படின்னு அதுக்கு பேரு. பகவான் பலராமன் கர்மபந்தம் இல்லாதவராக்கும்னா கூடியும் ரோமஹர்ஷணனை நிகிரகிச்ச பிராயச்சித்த யாகத்தை இந்த உலக நன்மைக்காயிட்டு இந்த சமந்த பஞ்சகத்திலேயாக்கும் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. காமதேவ புத்திரனான பிரத்யும்னனையும் கிருதவர்மாவையும் துவாரகாபுரியில காவலுக்கு நிப்பாட்டிட்டாக்கும் பகவான் வந்தது. பிரத்யும்னனோடு புத்திரனாக்கும் அனிருத்தன். ஒரு சில புக்கில் அனிருத்தனையும் கிருதவர்மாவையும் காவலுக்கு நிப்பாட்டிட்டு வந்ததாயிட்டு சொல்லப்படுறது.
ஆனா இங்க காமசூனு அப்படின்னு சொன்னதால பிரத்யும்னன் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். ரெண்டாவது ஸ்லோகம். எல்லாரும் புண்ணிய தீர்த்தத்துல போய் முங்கி குளிக்கிறது நம்மளோட பாபங்களை அந்த புண்ணிய தீர்த்தத்துல களைஞ்சு நமக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும். பகவான் புண்ணிய தீர்த்தமா இருக்கிற சமந்த பஞ்சகத்துல முங்கி குளிச்சார். அது என்னத்துக்கு அப்படின்னா அந்த புண்ணிய தீர்த்தத்துல இருக்கிற பாபங்களை ரிசீவ் பண்ணிட்டு பகவானோட புண்ணியத்தை அந்த தீர்த்த ஜலத்துல கலக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும். பகவான் அப்படி செஞ்சார். நிறைய ஜனங்களுக்கு உபயோகமாகட்டும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பகவானோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பகவான் அந்த தீர்த்த குளத்துல முங்கினப்போ அந்த தீர்த்த குளத்துக்கு உண்டாச்சு. அப்படி தீர்த்த ஜலத்தை பரிசுத்தமாக்கினார் பகவான். பிராமணாளுக்கெல்லாம் நிறைய திரவியங்களும் தானம் செஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் கௌரவர்கள் இப்படி இருக்கிற பந்து ஜனங்கள் கிட்ட கூடி சேர்ந்தார் பகவான். துவமபி, பகவானே நீங்க கூடியும், நீங்கள் பகவானாக்கும் உங்களுக்கு போய் அந்த புண்ணிய தீர்த்தத்துல முங்கி குளிச்சு புண்ணியம் வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்கள் என்னத்துக்காக்கும் அங்க முங்கி குளிச்ச? அந்த புண்ணிய தீர்த்தத்துல ஏதாவது அசுத்தி இருந்தா அதை தீக்கிறதுக்காயிட்டு உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அந்த தீர்த்தத்துல வர்றதுக்காயிட்டு போய் குளிச்சார். தத்ரா அந்த சமந்த பஞ்சகத்துல பகுதர ஜனதாஹிதாயா, பல ஜனங்களோடும் நன்மைக்காயிட்டு யதாவிதி வினிமஜ்யா முங்கிட்டு தீர்த்ததோயம் தீர்த்த ஜலத்தை புனிதமாக்கினாள். பகவான் அங்க முங்கினது அந்த தீர்த்த ஜலத்துல இருக்கிற பாவங்களை ஸ்வீகரிச்சு தீர்த்த ஜலத்தை புனிதமாக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும். அடுத்த வாழெல்லாம் முங்கிறது என்னத்துக்காக்கும்? அவளோட பாவங்களை களைஞ்சு புண்ணியங்களை ரிசீவ் பண்ணறதுக்காக்கும். திஜகணா, கூடி நிற்கிற பிராமணாளுக்கு பரிமுக்தா வித்த ராசி, நிறைய சம்பத்துக்களை தானமாயிட்டு அள்ளி கொடுத்துட்டு குரு கௌரவர்கள், பாண்டவர்கள், ஆதி எக்ஸெட்ரா இப்படி எல்லாம் இருக்கிற மித்ரைஹி மித்திரங்களோடு கூடிட்டு பந்து ஜனங்களோடு கூடிட்டு சமமிளதாக கூடி சேர்ந்து ரசிச்சு உல்லசிச்ச பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு சந்தோஷ திமிர்ப்ப இதுல எடுத்து செல்லப்படுறது. மூணாவது ஸ்லோகம். பகவானில திருடமான பக்தியோடு கூடி இருக்கிற பாஞ்சாலி பகவானோடு 16,008 தர்மபத்னிகளோடு கூடி சேர்ந்து வீர பிரவൃத்திகளால பகவான் அவள திருமணம் பண்ணின கதைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டா. அதே மாதிரி பாண்டவர்களோடு திரௌபதியை தவிர வேறையும் மனைவிகள் எல்லாம் உண்டே பஞ்சபாண்டவர்களுக்கு. அவா கூடயும் நன்னா அழகா பேசி சந்தோஷம் அனுபவிச்சா. தொய் பகவானில காட பக்தி பரா, காட பக்தி பாரா, ரொம்ப ஜாஸ்தியான டாப் மோஸ்ட் பக்தி இருக்கிற துருபத சுதா, துருபத ராஜாவோடு புத்திரியான திரௌபதி கலு ஆகட்டும், தவா உங்களோடு, தைதாஜனைகி பத்னிகளோடு சமேதா கூட சேர்ந்துட்டு, தது அந்த பத்னிகள், உதிதா வெளிப்படுத்தின வாய்விட்டு சொன்ன,
பவதாஹிருதி 16,008 மனைவிகளும் அவளையெல்லாம் எப்படியாக்கும் பகவான் மனைவியாயிட்டு ஸ்வீகரிச்சார் அப்படிங்கிற விஷயத்தை பிரகாரைஹி அந்த ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினான். ஒவ்வொரு மனைவியையும் ஒவ்வொரு விதமாயிட்டாக்குமே பகவான் സ്വീകരിച്ചത്. அதெல்லாம் அவளோட வாயிலேந்து கேட்டுண்டா திரௌபதி. அதெல்லாம் திரௌபதி கேட்டு தெரிஞ்சுண்டு அந்நிய பாமினீபிகி பஞ்சபாண்டவர்களோடு வேறையும் மனைவிகளெல்லாம் உண்டே அவளோடு கூட சமம் கூடிட்டு அதிமுமுதே ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷம் அனுபவிச்சா. இந்த ஸ்லோகம் திரௌபதியோடு சந்தோஷ திமிர்ப்ப எடுத்து சொல்லப்படுறது. அந்த சமந்த பஞ்சகத்துல வந்து சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கான சந்தோஷம், திரௌபதிக்கான சந்தோஷம், கோபஸ்திரீகளுக்கான சந்தோஷம், இதெல்லாமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4வது ஸ்லோகம் பகவானே ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டு பட்டதிரி சொல்றார். அதுக்கப்புறம் பகவான் அங்க கோபர்களை பார்த்து அத்யுற்சாகத்தோடு கூடி அவாகிட்ட போயிட்டு நன்னா இருக்கேடான்னெல்லாம் உபசார வாக்குகளெல்லாம் கேட்டு அவளை பகுமானிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப காலத்தை வேறுபாடுகளால துக்கத்துல க்ஷீணிச்சு நிற்கிற சரீரத்தோடு கூடின கோபஸ்திரீகளை பாசத்தோடு கூடிட்டு பக்கத்துல போய் நலம் விசாரிச்சார். பகவானே ஸ்ரீகிருஷ்ணா ததனு அதை பின்தொடர்ந்து 3வது ஸ்லோகத்துல திரௌபதியோடு சந்தோஷ திமிர்ப்ப பார்த்தோமே, அதை பின்தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ண திரௌபதி சந்தோஷ திமிர்ப்புக்கு சேஷம் கோபர்களை பார்த்த பகவானோடு சந்தோஷ திமிர்ப்ப சொல்லப்படுறது. அதனால இங்க சொல்லப்படுறது ததனு திரௌபதி சந்தோஷம் அனுபவிச்ச விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஆகட்டும் துவம் பகவானே நீங்கள் கோபான் நிரீட்சியா கோபர்களை பார்த்துட்டு அதி குதுகாது ரொம்ப குஷியோடு கூடிட்டு உபகம்யா அவாகிட்ட போயிட்டு மானயித்வா அவளை நன்னா அபிவாதனம் செஞ்சுட்டு சிலவாளை தொழுதுண்டு சிலவாளுக்கு ஷேக்கேண்டு கொடுத்துண்டு சிலவாகிட்ட தலைய ஆட்டிண்டு சிலவாளகிட்ட தலைய கும்பிட்டுண்டு இப்படின்னு அவளை பலவிதத்திலையும் அபிவாதனம் செஞ்சுண்டு சிரதரா ரொம்ப காலமாயிட்டு இருக்கிற விரஹா பிரிஞ்ச ஆதுரா சங்கடத்தால அங்கரேகாஹா ஒரு பென்சில் மாதிரி மெலிஞ்ச சரீரத்தோடு கூடி இருக்கிற சங்கடத்தால சரீரம் மெலிஞ்சு போன பசுபவதுகு கோபஸ்திரீகளை சரசம் ரொம்ப டாப் மோஸ்ட் ஆனந்தத்தோடு கூடிட்டு அன்வயாசிஹி அவாகிட்ட போய் சேர்ந்தார் பகவான். அவளை பார்த்து பகவானுக்கும் சந்தோஷ அனுபவம் உண்டாச்சு. 5வது ஸ்லோகம் கண்ணுகளுக்கு உற்சவம் மாதிரி பகவானை பார்த்ததால மனசெல்லாம் திடீர்னு கிளியர் ஆச்சு. மனசுல இருக்கிற சங்கடம் எல்லாம் திடீர்னு இல்லாம போயிடுச்சு. அப்படி அந்த கோபஸ்திரீகளோடு அனுராக அதிசயத்தால அந்த கோபஸ்திரீகள் மாறில சேர்த்தி வச்சு கட்டியிருக்கிற அந்த மாறாப்பு நகர்ந்து போனது கூடியும் தெரியாம மதிமறந்து நின்னா. முன்னால ராசக்கிரீடா சமயத்துல கோபஸ்திரீகளுமாயிட்டு
ஆடிப்பாடி ரசிச்ச அனுபவரசம் தெரிஞ்சுன்னு இருக்கிற பகவான் அவளோட நெஞ்சகத்தில சாஞ்சு நின்னார். சபதி உடனடி பவத் ஈட்சண உற்சவேனா பகவானோட தர்சனத்தால உண்டான தர்சன உற்சவத்தால கண்ணுக்கு உண்டான ஆனந்தத்தால பிரமுஷிதமான ஹிருதம் മനസ്സിലേந்து പൂർണ്ണമായിട്ടും പ്രണയകോപം നകന്നു പോനോണ്. நிதம்பினீனாம் நல்ல அழகிருக்கிற பின்புறம் இருக்கிற அழகிகளான கோபஸ்திரிகளோடு அதிரச ടോപ്പ് മോസ്റ്റ് ആനന്ദരസം കാരണം പരിമുക്ത കഞ്ചുളിക്കേ അവ അഴകാ കെട്ടിവെച്ച സ്ഥാനത്തിലേന്ത് കെട്ടവുന്തു പോന മേലാടകളോട് കൂടിന അന്ത ഒരു നിലമേലെ പരിചയ ഹൃദ്യതരേ കുജേ ரொம்ப பிரியமான மனசுக்கு பிடிச்ச ஆல்ரெடி அந்த ராசக்ரீடா டைமில் பரிச்சிதமான குஜே கோபஸ்திரீகளோடு நெஞ்சில நிலைஷீஹீச்ச பகவான் சேர்ந்து நின்று லயிச்சு நின்னார். கோபஸ்திரீகளை பார்த்த பகவானோடு சந்தோஷத்திமிர்ப்பையாக்கும் நம்ம இங்க பார்க்கிறோம். 6வது ஸ்லோகம். பிரியமானவர்களே அப்படின்னு பகவான் கோபஸ்திரிகளை கூப்பிடுறார். கண்டினியூஸ் ஆயிட்டு எனக்கு சத்ரு ஜனங்கள் இப்படி வந்துட்டே இருந்தா அவாகிட்டே எல்லாம் எதிர்த்து யுத்தம் பண்ணிட்டே இருந்தேன். அதனாலேயாக்கும் இത്ര காலம் உங்களை ஒன்றும் பார்க்கறதுக்கு வரத்துக்கு சாதிக்காத்தது அப்படின்னு சொல்லிண்டு பகவான் அவளை எல்லாம் சமாதானிப்பிச்சார். அதே மாதிரி ராதை அப்படிங்கிற பகவானோடு தோழிகிட்ட பகவான் தனியா கூப்பிட்டு சொன்னார், எப்ப பாரு எனக்கு ஓடி வரத்துக்கு சாதிக்கிறதில்லை, வேலையில இருக்கிற பிஸினாலியாக்கும் இப்படி வர முடியாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு ராதைய ஆஸ்வசிப்பிச்சார் பகவான். ஆராத்யதி கிருஷ்ணா அநாய இதி ராதா. ராதா சொன்னாக்கா ஆராத்யதி கிருஷ்ணா அநாய இதி ராதா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் പരമ്പൊരുളോട് സകാമരൂപവും രാധൈ പ്രകൃതിയോട് സകാമരൂപവുമാക്കും. ஹரே அப்படிங்கிறதுக்கு பரம்பொருளோடு எனர்ஜி அப்படிங்கிற அர்த்தமாக்கம் உள்ளது. அந்த பரம்பொருளோடு எனர்ஜி அப்படிங்கிறது ராதை ஆயிட்டு தெரியப்படுறது. ராதா அப்படிங்கிறது ஸ்ரீகிருஷ்ண எனர்ஜி, அதானது சக்தி. ராதை அப்படிங்கிற அந்த தேவி மூல பிரகிருதியாக்கும் சர்வ காரணங்களோடு காரணமாக்கும். பரம்பொருளோடு சகாம ரூபமாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் தர்மார்த்தம் காமார்த்தம் அர்த்தார்த்தம் மோட்சார்த்தம் இப்படி இருக்கிற எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய பகவான். காம அர்த்த தர்மார்த்தங்களுக்கு அப்பாற்பட்ட கிருஷ்ண பிரேமம் அப்படிங்கிற புருஷார்த்தம் இருக்கு. அந்த கிருஷ்ண பிரேமம் அப்படிங்கிற புருஷார்த்தத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் மோட்சார்த்தம். கிருஷ்ண பிரேமம் அப்படிங்கிற புருஷார்த்தம் வழி மோட்சார்த்தம் கிடைக்கும். ராதையில ரா அப்படின்னா மோட்சத்துக்கான வழியும், தா அப்படின்னா கிருஷ்ணனில எத்திச்சேரத்துக்கான வழியுமாக்கும். பாகவதத்தோடு ஷார்ட் எசன்ஸ் ஆக்கும் நாராயணியம். பட்டதிரி நாராயணியத்தில் ராதையோட விசேஷத்தை நன்னா எடுத்துதான் சொல்றார். நல்ல சான்ஸ்கிரிட் போயட் ஆக்கும் பட்டதிரி. அதனாலேயே போயட்டோடு சங்கல்ப
சிருஷ்டியில ராதைய எடுத்து சொல்லியிருக்கார். சிவனும் சக்தியும் ஒன்னாக்கும். சிவன் இல்லைன்னா சக்திக்கு சலனம் இல்லை, சக்தி இல்லை அப்படின்னா சிவன் அப்படிங்கிற மங்கள ஸ்வரூபனும் இல்லை. அதே மாதிரி விஷ்ணுவும் லட்சுமியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணனோடு சக்தி ஸ்வரூபமாக்கும் ராதை. ராதை இல்லை அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணனுக்கு எனர்ஜி இல்லை. சக்தி ஸ்வரூபத்திலேயாக்கும் ராதைய இங்கே வர்ணிக்கப்படுறது. புனகா புனகா, மறுபடியும் மறுபடியும் சமுபகதைகி, நன்னா வந்து சேர்ந்த ரிபுஜன கலஹைஹி, சத்ருக்களோடு நேர இருக்கிற யுத்தம் காரணமாயிட்டு மே எனக்கு உங்ககிட்ட வரத்துக்கு யதி இത്ര காலம் விளம்பன அபூது, நாள்களெல்லாம் வைகி போச்சு, இത്രയും நாள்கள் வைகி போச்சு அப்படின்னு பகவான் ராதை கிட்ட சொல்லுறார். இது இப்படி சொல்லிண்டு தொய் பகவானே நீங்கள் கிருத பரிரம்பனே, ராதைய நன்னா டீப்பாயிட்டு கெட்டி பிடிச்சோன. ராதிகா ராதா அப்படிங்கிற ஸ்ரீகிருஷ்ணனோட சக்தி ஸ்வரூபமா இருக்கிறவள் திராக், இம்மீடியட் ஆயிட்டு அதிவிவசா, ரொம்ப ஜாஸ்தியான பரவசத்தோடு கூடிட்டு நிலில்யே கலு, பகவானில பூர்ணமாയിട്ടും ലയിച്ചാളേ. ശ്രീകൃഷ്ണ രാധാ പ്രേമത്തെ ഇങ്ങ വർണ്ണിക്കുന്നത് വഴി പരമാത്മ ജീവാത്മാ ലയനത്തെ എടുത്തു കാട്ടുവാക്കും ചെയ്യறார் பகவான். இப்படி ராதை அப்படிங்கிற சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற எனர்ஜி பகவானுக்குள்ள லயிச்சு நிற்கிறது. அந்த பகவானாக்குமானாலோ இந்த சர்வ சராச்சரங்களுக்குள்ளேயும் சாட்சி ரூபத்தில் இருந்துருக்கார். 7வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பகவான் அந்த கோபஸ்திரீகளோடு விரகதாபத்தை இல்லாம பண்ணினாள். நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபனும் எல்லாருக்குள்ளேயும் சாட்சி ரூபத்தில் இருக்கிற பரமாத்மாவுமாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். உங்களோட ஹிருதயத்துல ஸ்பஷ்டமாயிட்டு என்ன தெரியட்டும் அப்படின்னு தத்துவஞானத்தை உபதேசம் பண்ணி கொடுக்கிறார் பகவான். பகவான் கோபிகளுக்கு ராதகிட்ட இருக்கிற பிரேமம் வழி பகவத் தத்துவத்தை சொல்லி கொடுக்கறதையாக்கும் நம்ம பார்த்தோம், உபதேசிச்சு கொடுக்கறத. பகவான் டைரக்ட் ஆயிட்டு கோபிகளுக்கு உபதேசம் பண்றார். விரக துக்கம் இனி உங்களுக்கு உண்டாகாது அப்படின்னு சொல்றார். உங்களுக்குள்ள எல்லாம் நான் இருக்கேன். கோபிகமாரோட பாக்கியம்தான் இது. பகவான் டைரக்ட் ஆயிட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். ஸ்ரீகிருஷ்ண ராதா பிரேமம் வழி பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியமாக்கும் பகவான் அவளுக்கு காமிச்சு கொடுத்தார். நானும் ராதையும் ஒன்னாக்கும், நானாக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஜீவாத்மாவாயிட்டு சாட்சி ரூபத்தில் இருக்கேன். என்னுடைய எனர்ஜி ஆயிட்டு இருக்கிறவள் ராதையாக்கும். இந்த விஷயம் நீங்கள் மனசுல நன்னா அண்டர்லைன் போட்டு சூட்சிச்சு வைங்கோ. பகவல் வாக்கு அப்படிங்கிறது சத்திய வாக்காக்கும். பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிற மகாபாரதத்தோடு அந்த குருட்சேத்திர பூமியில நின்னுண்டு, மகாபாரத கதைகளில வர்ணிக்கிற குருட்சேத்திர பூமியில நின்னுண்டு பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிற பகவத்கீதை பகவான் டைரக்ட் ஆயிட்டு அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறதாக்கும். அதனாலேயாக்கும் அத கீதை அப்படின்னு சொல்லப்படுறது. பகவானோடு சத்தியமான வாக்குகள். பகவான் உத்தவருக்கு உபதேசிக்கிற உத்தவ கீதை, பகவான் சொதாமத்துக்கு திரும்பி போற சமயத்துல பகவானோடு இந்த பூமியில இருக்கிற திருவிளையாடல்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோடு ஸ்ரீகிருஷ்ண வேஷத்தை அவுத்து வைக்கிறதுக்கான டைம் ஆனோன, சொதாமத்துக்கு திரும்பி போறதுக்கான டைம் ஆனோன உத்தவருக்கு அவரோடு வாயால சொன்னதாக்கும் உத்தவ கீதை. அகம் பிரம்மாஸ்மி தது துவமசி பிரஜானம் பிரம்மா, இப்படியெல்லாம் இருக்கிற போதம் உண்டானா, ஆத்ம சாட்சா்காரம் உண்டானா அவளுக்கு பின்ன புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. ததா ரகசி, அப்படி ராதையுமாயிட்டு அழிஞ்சு சேர்ந்தோன ரகசியமான ஸ்தலத்துல அபகத விரக விதாகா, கோபிகமாரோடு விரக வேதனையெல்லாம் விதாயா நகர்த்தி விட்டுட்டு பரம சுகஜிது
ஆத்மகா அகம், டாப் மோஸ்ட் ஆனந்த பிரகாச ஸ்வரூபனான நான், ஆத்மா இது, நான் தான் ஆத்மா அப்படின்னும், உங்களோடெல்லாம் ஆத்மா நான் தான் அப்படின்னும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா அப்படிங்கிறது நானாக்கும் அப்படின்னும், இது இப்படியெல்லாம் இருக்கிற நாலெட்ஜ் வஹா உங்களோடு சேதசி மனசுல ஸ்புடம் ஏவ உதயது, திருடமாயிட்டு கிளியராயிட்டு உதிக்கட்டும் தெளியட்டும். இது இப்படின்னு தத்துவபோதம், ஆத்ம தத்துவபோதத்தை ததாதா கோபிகமாருக்கு பகவான் உபதேசிச்சு கொடுத்தேளே. 8வது ஸ்லோகம். முன்னால உத்தவர் செஞ்ச உபதேசத்தால கோபிகைகளுக்கு சங்கடம் கொஞ்சம் கம்மியாச்சு. ஸ்ரீகிருஷ்ண வியோகம் நடுவுல சுகரசத்தோடு கூடிட்டு வந்து போயின்னு இருந்தது. இப்போ பகவானிலேருந்து ஞான உபதேசம் கிடைச்சதுக்கு அப்புறம் பகவத் ஸ்மரணம் பரமானந்த லஹரிய அவளுக்கு உண்டாக்கிட்டு, புறா முன்னால உத்தவ உபதேசைஹி, பகவானோடு தூதுமாயிட்டு வந்த உத்தவர் கொடுத்த உபதேசத்தால தாசாம் அந்த கோபஸ்திரீகளுக்கு வியோகா ஸ்ரீகிருஷ்ணனை காணாத்ததால இருக்கிற விஷமம் அப்படிங்கிறது கிமபி கொஞ்சம் ஒன்று சுகரச பரிமிஸ்ரிதா சுகமான ரசானுபவம் கலர்ந்ததாய் தீர்ந்தது. அமுதஹா பரம் பகவல் வசனங்களால அமிர்தமாயிருக்கிற பகவல் வசனங்கள் அல இந்த பகவல் தத்துவங்களை பகவான் கிட்டே கேட்டதுக்கு அப்புறம் தூ ஆகட்டும் பவத் விசிந்தா பகவானை சம்பந்திச்ச டீப்பான சிந்தை அப்படிங்கிறது பரமசுக ஐக்கியமயி டாப் மோஸ்ட் ஆனந்த லஹரி ஆயிட்டு பரமாத்மா ஜீவாத்மா லயன ஆனந்தமாயிட்டு சமபவது நல்ல ஒரு ஆத்மலயனமாயிட்டு அது தீர்ந்தது. 9வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பாபசாந்திக்காயிட்டு ஏதேது சுபகர்மங்களாக்கும் செய்யணும் அப்படின்னு வசுதேவனால கேள்வி கேட்கப்பட்டோன வியாச மகர்ஷி நாரத மகர்ஷி இப்படி இருக்கிற ரிஷிகள் எல்லாம் புத்திரனாயிட்டு பகவானையே கிடைச்சிருக்கிறத வேற என்ன சல்கர்மங்களாக்கும் செய்யணும் அப்படின்னு கேட்டு அவளெல்லாம் சிரிச்சா அப்படின்னா கூடியும் இந்த உலகத்தை போத்தியப்படுத்துறதுக்காயிட்டு அவ வசுதேவரை விட்டு யாகம் செய்ய வைக்கவே செஞ்சா. அதா அதுக்கப்புறம் தவா பகவானோடு பித்ரா அப்பா வசுதேவர் துரித சாந்திக்காயிட்டு சுபானி மங்கள கர்மங்கள் பிரித்யமானேகி என்னெல்லாமாக்கும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு கேட்டோன்னு முனிவர நிவகைகி முனிசிரஷ்டர்களாயிருக்கிற வியாச முனி நாரத முனி இப்படியெல்லாம் இருக்கிற முனிகள் தொய் சதி பகவானே புத்திரனாயிட்டு கூட இருக்கிறத சுப அந்தரைகி வேற இருக்கிற மங்கள கர்மங்கள் இதம் இங்க கிம் என்னத்துக்கு இப்படின்னு கேட்டா துரித சமன கர்மங்கள் என்னத்துக்கு செய்யணும் பகவானே கூட இருக்கிறத துரித சமனத்துக்காயிட்டு வேற கர்மங்கள் செய்யணுமா நல்ல வெயில் இருக்கிற டைமில் நட்டுச்ச நேரத்தில் டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு யாராவது நிற்பாளா இப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்டு சிரிச்சா. இது இப்படி சொல்லிட்டு உருஹாசிதைஹி அபி முனிகள் எல்லாம் பொட்டி பொட்டி சிரிச்சாலே இருந்தா கூட ததா அந்த டைமில் அசௌ வசுதேவரால யாஜிதா யாகத்தை செய்ய வச்சா முனிகள். 10வது ஸ்லோகம். அந்த யாகம் விதிபடி நடந்துட்டு இருக்கிறத ரொம்ப குஷியான பந்து ஜனங்களோடு கூடி கோபர்களும் யாதவர்களால சல்கரிக்கப்பட்டு இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி 3 மாச காலம் பண்டத்த மாதிரியே பகவானோடு கூட அவ எல்லாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சா. பிரமுதித மித்ரஜனே டாப் மோஸ்ட் சந்தோஷத்தில் இருக்கிற சுஹ்ருத் ஜனங்கள் சுமஹதி ரொம்ப சிரேஷ்டமானதும் யஜனே யாகம் அப்படின்னு விதாயமானே சிரேஷ்டமான யாகம் அப்படிங்கிறது நடக்கிறத கோபாஹா கோபர்களும் சஹ ஏவ அவளோடு பந்து ஜனங்களும் எல்லாமே
யதுஜன மகிதாக யாதவர்களால ரெஸ்பெக்ட் செய்யப்பட்டு ത്രിമാസം മാത്രം 3 മാസക്കാലം மட்டும் ഭവത് അനുഷംഗരസം ഭഗവാനുമായിട്ട് കൂടിച്ചേർന്ന് രസിച്ച ആനന്ദരസം പുരാ ഇവ പണ്ടത്തെ മാതിരിയെ ശ്രീകൃഷ്ണൻ മധുരാപുരിക്ക് പുറത്തേക്ക് മുന്നാലെ ഇരുന്ന മാതിരിയെ ബേജുഹു അനുഭവിച്ച് രസിച്ച 11வது ശ്ലോകം. அதுக்கப்புறம் பகவான் துவாரகாபுரிக்கு யாத்திரை கிளம்பினோன்னு பகவான் ராதையோடு பக்கத்துல போயிட்டு எல்லா சங்கடங்களும் தீரட்டும் அப்படின்னு நினைச்சுண்டு அவளை திருடமாயிட்டு கட்டி பிடிச்சேளே, அதனால துக்கங்கள் எல்லாம் தீர்ந்து ரொம்ப தெளிஞ்ச மனசோடு கூடி இருக்கிற அவளை பார்த்துட்டு குஷியோடு கூட்டிட்டு பகவான் துவாரகைக்கு திரும்பி போனேள். அப்படி இருக்கிற குருவாயூரப்பா, பகவான் என்ன எல்லா രോഗങ്ങളിലേന്തും காப்பாத்தனமே. வியபக சமயே அவளையெல்லாம் விட்டுட்டு துவாரகைக்கு பகவான் போற டைம்ல രാധാം സമയത്യ രാധയോട് പക്കത്തില് പോയിട്ട് ദൃഢം ഉപഗുഹ്യ നന്നാ കെട്ടിപ്പിടിച്ചിട്ട് വീതഗേതാം നിരീക്ഷ്യ സങ്കടഭാവം ഇല്ലാത്ത അവസ്ഥയില് രാധയെ ഭഗവാൻ பார்த்தார். பகவத் தத்துவம் தெரிஞ்ச ராதைக்கு இப்ப சங்கடபாவம் அப்படிங்கிறது இல்லை. பிரமுதித ஹிருதயா ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷத்தோடு கூடின ஹிருதயத்தோடு கூடிட்டு ஸ்ரீகிருஷ்ண பகவான் புரம் பிரயாதா ദ്വാരകാപുരിക്ക് திரும்பி போனார். പവനപുര ഈശ്വര ഗുരുവായൂർപുരേശ്വര ഗതേഭ്യ ശരീര മന ദുഃഖങ്ങളിലേന്ത് എന്നെ കാപ്പാത്തനമേ. മനസ്സോട് അസുഖത്തിലേന്തും ശരീരത്തോട് അസുഖത്തിലേന്തും മാം പാഹി എന്നെ കാപ്പാത്തനമേ കൃഷ്ണ அப்படின்னு பட்டதிரி குருவாயூரப்பன் கிட்ட பிரார்த்திச்சுண்டு இந்த 84வது தசகத்தை முடிக்கிறார்.